இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே வாசல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி இந்த ஃப்ரண்ட் ஏரியாவை க்ளீன் பண்ணாதான் ஃப்ளீன்னு ஒரு பூச்சி இருக்கு, அது வராது. இல்லைனா அது கடிச்சா பசங்களுக்கு நல்லா பெருசா வீங்கிடும். சரி, என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், தோசைக்கு தொட்டுக்க என்னப்பா வேணும்னு. கத்திரிக்காய் கொத்ஸுன்னாரு. கத்திரிக்காய் கொத்ஸுவா அப்படின்னு யோசிச்சா அது கத்திரிக்காய் பஜ்ஜின்னு எங்க வீட்டில் சொல்லுவாங்க. கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, மஞ்சத்தூள், பெருங்காயம், தண்ணி எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக வேக வச்சுட்டேன். சுருக்கணும் ஒரு வேர்க்கடலை சட்னியை அரைச்சிருவோம்னு சொல்லிட்டு வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, 2 பல்லு பூண்டு, புளிக்கு பதிலாக லெமன் சாறு சேர்த்து நல்லா அரைச்சிட்டு உப்பு போட்டுட்டு கடுகு உளுத்த பருப்பு தாளிச்சு விட்டு, அதுக்கப்புறம் இந்த கத்திரிக்காய் பஜ்ஜிக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியமே. கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்ததும் பிளெண்டர் போட்டுட்டு நல்லா ஒரு 4 பல்லு பூண்டு மட்டும் இடிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எண்ணெயில கடுகு, உளுத்த பருப்பு, சீரகம், தட்டி வச்சிருந்த பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே முறுமுறுன்னு தோசை கூட வச்சு சாப்பிட்டா எத்தனை தோசை உள்ள போகுதுன்னே தெரியாது. இட்லிக்கும் தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிச்சுக்கிட்டே வாசல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். டெய்லி இந்த ஃப்ரண்ட் ஏரியாவை க்ளீன் பண்ணாதான் ஃப்ளீன்னு ஒரு பூச்சி இருக்கு, அது வராது. இல்லைனா அது கடிச்சா பசங்களுக்கு நல்லா பெருசா வீங்கிடும். சரி, என் ஹஸ்பண்ட் கிட்டே கேட்டேன், தோசைக்கு தொட்டுக்க என்னப்பா வேணும்னு.